ஜெயிலர் 2 படம் சூப்பராக வந்திருக்கு. ரஜினி சார் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ல ஒரு சீன்லும் GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட். லிரிக்ஸிஸ்ட் யாரு? நான் தான் சார். யார் பாட்டு பாடியது யாரு? நான் தான் சார். டைரக்டர் யாரு? நான் தான் சார். ஹீரோ யாரு? நான் தான் சார். ப்ரொடியூஸ் பண்ணது நீங்களும் தானே? இல்லை சார், ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன். அது இன்னொரு ஆளை வச்சிருக்கு, பார்வதா இல்லை. இவருக்கு ஒரு சிக்னேச்சர் சிரிப்பு இருக்கு. இதுல நம்மள வீணிடும். பிறவின் நடிகன் தான். நீ டேரக்டர்னு சொல்லும் போது அது எனக்கு என்ஜாய் பண்ணுறதா இல்லை பயப்படுறதா ஒரு எதுவுமே தெரியாத மிக்ஸ் ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கு தான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். யூத் ரிலீஸுக்கு அப்புறம் இங்கே நிற்கணுமா போகணும். டிசிப்ளின் இருக்கு. இப்போ இருக்கு கேமரா ஆஃப் பண்ணி இன்னும் இதுக்கு மேலே அவன் ஆக்ட் பண்ணு. நான் கதை எழுதும் போதே நான் 2 பேர் தான் இந்த அப்பா கேரக்டர் பண்ணணும்னு எழுதுனேன். ஒன்று வந்து பசுபதி சார், இன்னொன்று சுராஜ் சார். அப்பாவே நடிக்க வச்சிடலாம். இல்லை, எங்கள் அப்பாவும் நானும் நடிக்கவே வேணான்றத ஒரு இது இருந்துச்சு. கதையை நரேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அப்பா கேரக்டர் மட்டும் என்கிட்ட வந்தாலும் உங்களுக்குள்ள நல்லா நடிக்க முடியாது அப்படின்ட்டாரு. நிறைய பேருக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அது காரணம் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட மெயினாக சொன்னேன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் நடிக்க போகிறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில் மீடியா இண்டஸ்ட்ரின்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்க? 6 மணிக்குள்ள வீட்டில் 6 மணிக்கு நீ எங்கே போனாலும் எனக்கு பரவாயில்ல. 6 மணிக்கு சேவை செய்வதற்கு மிலிட்ரி போகணும் அவசியம் இல்லை. நம்ம மிமிக்ரியிலூட சேவை பண்ணியாச்சு. லால் சார், ஆராமோனே தினேஷ் ஏற்பாளித்திரோக்க காணிச்ச நீயா? ஆனால் என்னை டைரக்ட் பண்ணணும்னு சொன்னது ஆர்ஜே பாலாஜி. நான் கதை தான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் கதை கேட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு இதை யாருமே டைரக்ட் பண்ணக்கூடாது, இதை நீ தான் டைரக்ட் பண்ணணும்னு. தனுஷ் சார் வந்து ஸ்டார் பர்ஃபார்மர். இப்போ ஹாலிவுட்டில் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஜெயிலர் 2 உண்மையாக சொல்லணும்னா அவரை பார்க்கணுன்னு மட்டும்தான் நான் நினச்சேன். நடிக்க முடியாது, யாரா கூப்பிடுறது. பட் அவரை கூட நடிக்க ஒரு அவசரம் எனக்கு கிடைச்ச. தேங்க்ஸ் சார். சுராஜ் சார் வணக்கம். வணக்கம். டைரக்டர் கென் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன எப்படி இருக்கீங்கன்னு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கலாம். ஃபோன் எடுக்க மாட்டேன் சார். உங்களுக்கு இது நடக்குதா சார்? நான் இன்னும் காலையில் 10 o'clock நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. நான் வர்றேன் சார். நான் ஏன் எனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணணும். வேர்ல்டு டூருக்கு படம் முடிஞ்சது. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். 8:30 மணிக்கு போனேன். லேட் ஆயிடுச்சு சார். கூப்பிடவே மாட்டாங்க. டோக்கன் வச்சுனே உட்காந்துருக்கேன் சார். half an hour. அது அவரோட ஷூட்டிங் எப்படி சார்? ஷூட்டிங் அப்படிதான். எத்தனை மணி ஷூட்டிங் சார்? இன்னைக்கு ஒரு 9 o'clock வரைக்கும் இருக்கு. ஓகே, நான் ஹாப்பியாக ஷூட்டிங்னு போய் 9 o'clock ஆகும்போது ஃபினிஷா சார் ஒரு half an hour இருக்கு சார். இவருக்கு ஒரு சிக்னேச்சர் சிரிப்பு இருக்கு. இதில் நம்மளை வீணிடும். ஃபர்ஸ்டில் வந்தோட சார் வணக்கம் சார், அதே எனர்ஜியில் ஓகே half an hour. அது அப்படியே போயிட்டு ஒரு 3, 4, 5 times இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ லாஸ்ட்டு வந்தபோது நான் கேட்டேன், இன்னொரு half an hour இருக்குது. இல்லை சார், இன்றைக்கி 3 மணி ஆச்சுல்ல, நாளைக்கு எடுத்துடலாம். நைட்டு வரைக்கும் 9 o'clock வரை 3 o'clock வரைக்கும் என்ன இப்படியே போயிட்டு இருக்கான். சிரிப்பு, சிக்னேச்சர் சிரிப்பு தான். அதை வச்சு எல்லாரையும் ஏமாத்தலை. டைரக்டர் கென் எப்படி இருக்குது இப்படி சொல்லும்போது? எனக்கு இப்போ ஆக்சுவலாக இப்போ எனக்கு நடக்கிற ஃபீலிங் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இது ஏன்னா நான் வந்தது ஆக்டர் ஆகணும்னு வந்தது தான். டைரக்ட் ஏன்னா தனுஷ் சார் சொல்லி அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி அதில் ட்ராவல் பண்ண தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கூட நமக்கு எப்படி நடிக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டுன்றது தான் ஃபஸ்ட்டு கண்ணு போகும். நடிச்சுட்டு இருந்ததுனால அந்த டைரக்ஷனுக்குள்ளே அப்போது பெரிய இன்ட்ரெஸ்டாக இல்லை. பட்டு டேஸ் பாஸ் நிறைய நாள் ஆக அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் டைரக்ஷன் வந்துச்சு. 2வது மெயின் ரீசன், நம்ம ஜாலியாக ஒரு படம் பண்ணோம், எல்லா படமும் சீரியஸாகவே வருதுன்ற போது ஒரு கதை நம்ம எல்லோரும் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இருந்த மாதிரி ஒரு லைஃப்பை ரீக்ரியேட் பண்ணணும்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டிசைட் பண்ணது தான் இந்த ஸ்டோரி. அப்போ அதுக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு பேசும்போது நிறைய பேர் கூட சிங்கே ஆகலை. நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்குது. இப்போ வேறு டேரக்டர்ஸ். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கதை எழுதிட்டு வேறு யார்கிட்ட கொடுத்துடலாம், அவங்க டைரக்ட் பண்ணிட்டு நம்ம நடிக்கலாம் தான் இருந்தேன்.
பட் அதுக்கப்புறம் அது எதுவுமே சிங்க் ஆகலை. அவங்க அந்த கதையை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிற விதமும் நம்ம சொல்கிற விதமும் அப்படியே டோட்டல் ஜம்ப்பாக இருந்துச்சு. நீங்கள் மீட் பண்ணது எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸா? டெபியூ டைரக்டர்ஸ். அப்படி அது எதுவுமே செட் ஆகலைன்ற போது சரி ஓகே, அப்போ நம்ம டைரக்ட் பண்ணலாம், இந்த லைஃப் நம்ம பார்த்த லைஃப் தானே, நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் ஆரம்பித்தது தான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த படத்தை ஃபோன்லேயே எடுத்து எடிட் பண்ணி அப்படி ஆரம்பித்த ட்ராவல் தான் அது. இன்னைக்கு டேரக்டர்னு சொல்லும் போது அது எனக்கு என்ஜாய் பண்ணுறதா இல்லை பயப்படுறதா ஒரு எதுவுமே தெரியாத மிக்ஸ் ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கு தான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். யூத் ரிலீஸுக்கு அப்புறம் இங்கே நிற்கணுமா போகணும். சார் உண்மையிலேயே இப்படி தான் 3 மணி வரைக்கும் நைட்டு? ஒரு நாள் மட்டும் அல்ல, ஒரு நாள் மட்டும் கிடையாதா? ஃபுல்லாக அப்படிதான். அதாவது என்ன, நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, மார்னிங் சில லொக்கேஷன்ஸ் வந்து இந்த நாளுக்குள்ளே முடிச்சே ஆகணுன்ற மாதிரி இருக்கும்ல, அப்போது ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா நான் எப்படியாவது சண்டை போட்டு இன்னும் இவனை விட்டு போகலை. 1/2 hour நான் வந்து சார் ஒரு 1/2 hour மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் சார், இல்லை 1/2 hour அப்படின்ட்டு போவார். போயிட்டு வருவார். சார் முடிஞ்சிச்சு சார், ஜஸ்ட் ஒரு 1/2 hourனே சொல்லுங்கள், ஏன் 10 minutes சொல்கிறீங்க அப்படின்வார். நான் வந்து இல்லை சார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடிஞ்சிடும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பட்டு சாரு ரொம்ப எனக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா என்னால் நிறைய இடங்களில் முடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய பயமுத்திட்டாங்க. எடுத்தோன்னே பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவள் தான் 3 சீன் மேலே நடிக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, இப்படி இப்படின்னு ஃபுல் பில்டப் எனக்கு. ஐயோ என்னடா சாரை பற்றி சொன்னாங்க, பொதுவாக சொன்னாங்களா? சாரை பற்றி யார் சொன்னாங்க? யாரோ சொல்லியிருக்காங்க சார். அப்படியே டோட்டல் உல்ட்டா. நான் வந்து பயப்படவே வேணாம், எனக்கு இங்கே வந்து சார் ஒரு 1/2 hour நீங்கள் கேரவனில் ரெஸ்ட் எடுங்க சார். அவர் வந்து உடனே ஓகே நான் பாட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் எப்போ வேணுமோ கூப்பிடுங்க. அதாவது எனக்கு நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்ற ப்ரெஷருன்றது வந்து எனக்கு வந்ததே கிடையாது. நான் வந்து நான் கேட்குற, இப்போ எனக்கு இந்த சீன் இப்படி வேணும் சார்னு கேட்குற விதமாக இருக்கட்டும். ஒரு சீன் நான் இப்போ வந்து சீன் பேப்பர் சாருக்கு போயிடுச்சுன்னா 5 வேரியேஷன் வரும் எனக்கு. 5 வாரி நடிச்சு காட்டுவார் ஸ்பாட்டில். அதை எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சார்கிட்ட. வேறு மாதிரி ஒரு வாக்கிங் ஷாட் ஒன்று இருக்கும், ஒரே ஒரு சாங் மாண்டேஜில் வரும், 7 வாட்டி நடந்து காமிச்சார் வேறு மாதிரி. அதெல்லாம் பயங்கரமாக. ஸோ இது வந்து எனக்கு இவங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லைன்னா எனக்கு அது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது, ஒரு பேனிக்காக இருப்பேன். பட் இவங்க எல்லாருமே என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டதுனால தான் என்னுடைய கன்விக்ஷனில் நான் கான்ஃபிடென்ட்டாக இதுதான் வேணுன்ற மாதிரி ஷூட் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் சரி, ரொம்ப தன்னடக்கமாக பேசுறாருல, இப்படி தான் உங்கள்கிட்ட பேசும்போதும் இருக்குமா? அந்த கேமரா இருக்கல்ல, Acting தான். கேமரா ஆஃப் பண்ணி இன்னும் இதுக்கு மேலே அவன் ஆக்ட் பண்ணும். இல்லை இல்லை கரெக்டாக நல்ல மனிதன், உண்மையான மனுஷன். அவர் லொக்கேஷனில் ஒரு அந்நியன் தான். அந்நியனா? அந்நியம் மாதிரி. இவர் கதை சொல்லும்போது அது சொல்ல வேண்டிய விஷயந்தான். பிகினிங்கில் வந்து ஒரு கருப்பையான்னு ஒரு ரைட்டர் இருக்கு. அப்போ அவர் என்கிட்ட வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணுன்னு எனக்கெல்லாம் நரேஷன் கொடுத்து நினச்சி, அதுக்கப்புறம் அவர் சொல்லியாச்சு இது இப்போ வேணாம், பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்தில் நடிக்கணும், அதில் வேறு டைரக்டர் வேறு ரைட்டர் தான். இந்த மாதிரி ஓகே. அதுக்கப்புறம் ஒரு லொக்கேஷனில் வச்சு கரா லொக்கேஷனில் வச்சுட்டு இவரோட அப்பா பார்த்தேன். கருணா சார் வந்து தம்பி இப்படி ஒரு படம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கா, அது நீங்களே கேட்குமோன்னு கேட்டேன். ஓகே. அப்போ கேரளாவில் வந்து என் ஃப்ரெண்டு நாட்டுராஜா துரை அவரையும் கூட்டிட்டு இவர் கேரளாவில் வந்து ஃபுல் நரேஷன் கொடுத்தேன். ஒவ்வொரு கேரக்டரும் அவரோட இமோஷனோட பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன். வித் ஆர்ஆரோட. அப்போ நான் என்னடா இது. அதுக்கப்புறம் அவர் ப்ரீ ஷூட்டு இது எல்லாமே படம் ஃபுல்லாகவே மொபைலில் எடுத்து வச்சுருக்கா. இவர் நேற்று போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அது இது பாட்டு டான்ஸு பின்ன சில சீன் எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கான். அப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு நல்ல டெடிகேஷன் இருக்குது. அவர் அது டிசிப்ளின் இருக்குது. இப்போ கேமரா கட் பண்ணு. அப்போ எனக்கு தெரிஞ்சுது ஓகே டன் வில் டூ நான் போய் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு சிரிப்பு வரும். ஒரு ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் அசுரனில் நான் தான் சார். ஓகே சொல்லுங்கள் இது லிரிக்ஸிஸ்ட்டு யார்? நான் தான் சார்.
ஓகே, யார் பாட்டு பாடியது யார்? நான் தான் சார். இது டைரக்டர் யார்? நான் தான் சார். ஹீரோ யார்? நான் தான் சார். ப்ரொடியூஸ் பண்ணது நீங்களும் தானே? இல்லை சார், ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன். அது இன்னொரு ஆளை வச்சிருக்கு, பார்வதி என்டர்டைன். பாக்கி எல்லாமே இவர் தான். அப்போ லொக்கேஷனில் இந்த மாதிரி தான் அந்நியன் ஆகிடுவேன். இவர் வந்து டைரக்டர்னா அதில் உட்கார வேண்ட ஆள் தானே. மானிட்டர் பின்னாடியே இருக்கணும், இல்லைங்க லைவாக ஸ்க்ரீனில் லைவ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டராக மாறிடுவேன். அந்நியன் தான் சார். நீங்கள் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட், மலையாளத்துலேயும் சரி, இப்போ தமிழ் படங்கள் நிறைய படங்கள் பண்ணுறீங்க. ஒரு டெபியூ டைரக்டரையும் ஒரு யங் டைரக்டரையும் நம்புறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப சாதாரணமாக கிடச்சிடாது. ஏன்னா நீங்கள் வந்து 250 ஃபிலிம்ஸ்க்கு மேலே இந்தியன் சினிமாவில் பண்ணியிருக்கிறனால கேட்குறேன். உங்களுக்கு அந்த பிலீபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த நம்பகத்தன்மைன்றது உங்களுக்கு எப்படி வந்தது இவரை பார்த்தோன்னா? அவரோட கான்ஃபிடன்ஸ். அவர் எல்லா விஷயத்தும் அவருக்கு 1.5 வருஷமாக இந்த ஸ்கிரிப்டில் இருந்து அதனை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு கிளாரிட்டி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிளாரிட்டி இருக்குது. அது நம்ம பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும். சாரை வந்து நீங்கள் வந்து காசு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு மலையாளத்தில் ப்ராமிசிங்கான ஒரு பெர்ஃபார்மர், ஆக்டர் இல்லை பெர்ஃபார்மர், ஏன் சுராஜ் சார்? நான் கதை எழுதும் போதே நான் 2 பேர் தான் இந்த அப்பா கேரக்டர் பண்ணணும்னு எழுதுறேன். ஒன்று வந்து பசுபதி சார், இன்னொன்று சுராஜ் சார். இவங்க 2 பேர் நேம் தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொன்னேன். நான் லாக்டவுன் டைமில் தான் நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வந்து சார் வந்து ஒரு படம் நீங்கள் ஊமையாக நடிச்சிருப்பீங்களே சார், அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் அவங்க வந்து சௌபின் ஷபீர் வந்து மன்னிச்சு விடுங்கன்றதுக்கு ஒன்று எழுதி காமிச்சு ஒன்று சொல்லி ஒன்று பண்ணுவார். அந்த டைமில் வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டராகவே எனக்கு வந்து இதை நம்ம பண்ண முடியுமா, இதை நம்ம இந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு சில படங்கள் பார்க்கும்போது நமக்கு தோணும், நானே வீட்டில் கண்ணாடியில் பண்ணி பார்ப்போம், பாத்ரூமில் அந்த மாதிரி. ஸோ இதை நம்மளால் இதை பண்ண முடியுமான்ற மாதிரி ஒன்று இது இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு சாரை பற்றி நான் வந்து விசாரிக்கும் போதே இவர் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நினச்சேன். ஆனால் சார் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கமெடியன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த ஸ்கிரிப்டில் வந்து இதில் வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ப்ராமிசிங்காக ஒரு ஆக்டர் நடிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகுன மாதிரி இருக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் நம்மலாம் பார்த்து இப்படி நம்ம அப்பாவும் இப்படி தானே இருப்பாருன்ற மாதிரியும் இருக்கணும். லைக் ஒரு அந்நியத்தன்மையாக ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு அப்பாவாக நடிக்கிற ஏஜ் ஆக்டர்ஸ் ஒரு ஸ்கூல் பையனுக்கு அப்பாவாக நடிக்கிற ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு இருந்த சர்க்கிளும் ரொம்ப கம்மி. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து டு த பெஸ்ட் இந்த படத்துக்கு நம்ம யாரை சூஸ் பண்ண முடியுன்றது தான் இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து ஒரு இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நம்ப முடியாத கான்ஃபிடென்ட்டில் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். ஸோ அப்போ வந்து எப்படியா கதை சொல்லிடலாம், எப்படியாவது ஓகே பண்ணிடலாம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் பிகினிங்கில் எனக்கு சாரை ரீச் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப இதுவாகிடுச்சு. லைக் ஏன்னா அப்போ நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தார் மாறி. அப்பா மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ட்ரை பண்ணி? நான் ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு அப்போ வந்து சாரை என்னால் ரீச் அவுட் பண்ண முடியல. சரி, அப்பா கேரக்டர் மட்டும் யாரையுமே லாக் பண்ணாமல் ஸ்டில்லாகவே நடிக்க வச்சிடலாமே. இல்லை, எங்கள் அப்பாவும் நானும் நடிக்கவே வேணான்றத ஒரு இது இருந்துச்சு. அது ஒரு இது எப்போ இருந்துச்சு. அவரே சொன்னார், கதையை நரேட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்பா கேரக்டர் மட்டும் என்கிட்டலாம் வந்தாலும் உனக்குள்ள நல்லா நடிக்க முடியாது அப்படின்ட்டார் எடுத்தோன்னே. நான் கதை தான் நடி சொன்னேன் அப்படின்னு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் சாரை வந்து நம்ம வந்து இது ஷேர் பண்ணால் இது டோட்டலாக வேறு ஒரு கலரில் இருக்கும், இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு கலரில் இருக்கும். இன்னொன்று அவருடைய காமெடி அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு என் மல்லு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த காமெடியும் அந்த மாதிரி இருக்கும். வீரதீர சூரனில் கூட ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ வீரதீர சூரன் எனக்கு இன்னொரு பூஸ்ட், ஓகே தமிழில் நடிக்க வந்துட்டார், திரும்ப நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அது ரீச் அவுட்டே ஆகலை. எனக்கு வெற்றி சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு கதைக்கானதை வந்து அந்த கதையே சூஸ் பண்ணிக்குவோம், நம்ம அதை இது பண்ண வேணான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த கதையில் அப்பா கேரக்டர் மட்டும் லாக் பண்ணாமல் வேறு எல்லா கேரக்டரும் லாக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். கடைசியில் திரும்ப கதை வந்து சாருக்கு போய் அது வேற எங்கேயோ போய் வேறு ஏதோ நடந்து திரும்ப சார் வந்து சாரே பண்ண அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. நான் அந்த ஹோல் ஜேர்னியே மறக்க மாட்டேன். நான் நட்ராஜன் போன அந்த ஒரு கேரளா டூரை மறக்கவே மாட்டேன். ஏன்னா அப்போ சார் வந்து ஒரு நேச்சுரோபதி சென்டரில் இருந்தார். அதுக்குள்ளே போகிறதுக்கே நீங்கள் ஒரு போட்டில் தான் போகணும். பயங்கர பில்டப்பாக இருந்துச்சு எனக்கு. வாவ், சூப்பராக இருக்கு. அந்த ப்ராப்பர் வில்லன் எல்லாம் கூப்பிட்டு போவாங்கள்ல, கண்ணெல்லாம் கட்டி ஒரு எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு.
ஸோ அவர் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமே எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு இதுக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. பட்டு நான் எதிரே பார்க்காத ஒன்று தான் எனக்கு கிடச்சிது. நம்ம நடித்து இது வரைக்கும் பார்த்த படங்களில் அவர் நடித்ததை வச்சு நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ணுவோம்ல, இந்த ரியாக்ஷன் வரப்போகுது, இது வரப்போகுது, அது எதுவுமே இல்லாமல் டோட்டல் டைமென்ஷனாக நான் எழுதின சீனும் நானும் சாரும் அந்த சீனை ஸ்பாட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணுற சீனும் அப்படியே டோட்டலாக வேறையாக இருக்கும். அது பயங்கரமாக எலிவேட் ஆகி தான் வந்து லேண்ட் ஆகும். அவருடைய காமெடி சென்ஸு நிறைய நான் சில சீன்ஸில் நடித்ததுமே சார் எனக்கு வந்து அப்போ சாருக்கு ஷார்ட் இருக்காது, எனக்கு மட்டும் இருக்கும். மானிட்டரிட்டு வந்து உட்காந்துருவார், உட்காந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து இப்படி ஒன்று பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவார். நான் அதை பண்ணுவேன். உண்மையில அது வேறையாக இருக்கும். ஸோ ஆஸ் எ லேர்னிங்காகவே எனக்கு பயங்கரமான ஒரு இதுவாக தான். அதுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு டிரெக்டர் நீங்கள், சாருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், ஒரு 250 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவருமே ஒரு டிரெக்டர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், எல்லாமே தெரியும். ஸ்பேஸ் வந்து கொடுக்கறது ஒன்று இருக்குல்ல, சார் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து அதுக்கு வந்து தயாராகிறது இருக்குல்ல. வேற ஒருத்தர் படத்தில் நான் ஏன் போய் அந்த சீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன் ஷார்ட் முடிஞ்சோன்னா நான் கேரவன் போயிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் கென்னுக்காக ஒன்று பண்ணீங்கல்ல, அது எதனால் சார்? எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது மட்டும்தான் தெரியும், சினிமா மட்டும். அப்போது ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்ட் பண்ணது, யார் ஆக்ட் பண்ணியாலும் நான் அது பார்த்துட்டே இருக்கோம். நான் இல்லாத சீனில் இருந்தாலும் நான் பார்த்துட்டே இருக்கேன். அதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லும். அது எனக்கும் யாராவது சொல்லிக் கொடுத்தா அப்போ நான் அது நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன். சார் வந்துடுவார். என் ஃப்ரெண்டு ஜோஷுவான்னு ஒருத்தனும் லோகித்னு ஒருத்தன் தான், இவனுங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தானுங்க. அவன் வந்து சீன் பேப்பர் சார் அவனுங்க கூட படிப்பார். அவன் சொல்லுவான், சார் நீங்கள் இங்கே இப்படி பண்ணால் இதுவாக இருக்குமே அதுவாக. நான் ஒன்றும் டேய் நீ பாட்டுக்கு என்னடா அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா. இதை சீரியஸாக ஒரு டைமில் ரொட்டீன் ஆயிடுச்சு. அவன் கூட சார் டிஸ்கஸ் பண்ணி நீ இந்த சீன் எப்படி பண்ணுவேன்னு சார் கேட்டு அவன் அதை ஏன்னா அவன் அந்த நான் ஷூட் பண்ணதில் அவன் ஹீரோ கேரக்டர் அவன் தான் நடிச்சிருப்பான், என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் மேலே வந்து இவங்களுக்குள்ளே ஒன்று டிஸ்கஸ் பண்ணி சீன் ஒன்று வேறையாக வரும். சூப்பராக இருக்குது சார், பண்ணிடலாம் சார் அப்படி இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப அது நான் பார்த்தது வந்து அந்த ஒரு யார் என்ன எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னதான் ஒரு 250 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு, எனக்கு தெரியாதா நான் என்ன பண்ணணுன்றது டெஃபினட்டாக. ஏன்னா எவ்வளோ பேரை பார்த்துருப்பாரு எல்லாம் இருக்குது. பட் சில சீன்ஸில் சார் எனக்கு இதுதான் சார் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அது வித்தவுட் நோ ஆர்கியூமெண்ட் எனக்கு அதான் வரும். அதில் என்ன அவர் பிளைண்டாக நம்பினதே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. அப்பா எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் டைரக்டர் ஆனதை பார்த்து? அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கார். என்னை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணின்னு இருக்காரு. போட்டு அது முடிஞ்சிச்சா இது முடிஞ்சிச்சா அது எல்லாம் முடிஞ்சுன்னு தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு இதாகிடுச்சு. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டு பி ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இது ஒரு பெரிய ஸ்டெப்பு. இது வந்து ஏன்னா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா நீங்கள் எதுவுமே இல்லை இது பண்ணாதீங்க. இப்போ வந்து எப்படி நான் சொல்கிறது, இப்போது கருணாசுன்ற ஒரு பையன்தான் கென், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அது அப்படி தான் இருக்க போகுது. எனக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆப்பர்ச்சுனிட்டியுமே ரொம்ப ஈஸியாக அமையலை. ஈஸியாக இன் சென்ஸ் இப்போ நான் வேறு யார்கிட்டயாவது லான்ச் ஆகிருந்தேன்னா அது வந்து என்ன வேணா இருக்கலாம். இப்போ வெற்றி சார்ன்ற போது வெற்றி சாரெல்லாம் யாரும் கன்வின்ஸே பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி டு பி ஆனஸ்டாக சொல்லணும்னா மற்றதை விட இதோடைய சான்ஸ் ஆஃப் கம்மிங் இன்சைட் எனக்கு ஈஸியாக இருந்திருக்கலாமே ஒழிய நிறைய பேருக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காது. அது காரணம் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவார், நிறைய பண்ணிடுவார். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி படம் பண்ணுறான் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பே அவருக்கு யாரு கூடயும் கிடையாது. அவர் யாரு கூடயுமே பெருசாக பேச மாட்டார். ஸோ அப்படி இருக்கும் போது நான் அவர்கிட்ட மெயினாக சொன்னேன்னா இப்போது எல்லாருமே வந்து உங்கள் இன்வால்மெண்ட்டால் தான் நான் வரேன் அப்படின்ற பேச்சு வந்து என்னைக்காக இருந்தாலும் எனக்கு வரதான் போகுது. அதில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அது உண்மை தான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும்ல, எனக்குன்னு ஒன்று இருக்கும்ல, நானே ஒன்று பண்ணி நானே அதில் ஒன்று ஆகி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒன்று பண்ணணுன்றது என் மனசுக்குன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ நீங்கள் இது எதுலேயுமே வராதிங்க, எந்த இன்வால்மெண்ட்டுமே எனக்கு வேணாம். ஆக்சுவலாக சார்கிட்ட வந்து அப்பா பேசினதே எனக்கு சார் ஷூட்டிங் வந்ததுக்கப்புறம் சார் சொல்லி தான் தெரியும். எனக்கு அவர் சொல்லவே இல்லை. அந்த கதையை வந்து கேளுங்கன்னு சொன்னதே எனக்கு அவர் சொல்லவே இல்லை. நான் வந்து சொல்லியிருக்கேன்டா சுராஜ் சார்ட்ட, அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு நியூஸே வரல. நான் சாரை மீட் பண்ணும் போது தான் அப்பாவும் சாரும் ஒன்றா நடிக்கிறாங்க தெரியும். அது மட்டும் சொன்னார். நான் கரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் சாருன்னு சொன்னார், அது மட்டும் தெரியும். அப்போ கூட நீங்கள் அப்பாட்ட உதவி கேட்கணும்னு நான் கேட்கல, நானுமே கேட்கல. நான் அவருக்கு தான் கதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ரீச் அவுட் பண்ணிவிடுவேன் இப்படி. ஏன்னா நான் வந்து என்ன கருப்பையான ஒரு புது ப்ரொடியூசர், அவர் என்ன நம்பி வந்து நான் அவரை நம்பி போய் ஒரு நியூ டீம் இது. ஸோ எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்களே பண்ணிக்கிறோன்ற ஒரு ஜோனில் தான் நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஹையஸ்ட்டு ஒரு ஹெல்ப் இருக்கும்ல,
ஒரு ஹையஸ்ட் இதை எங்களால் ரீச் அவுட்டே பண்ண முடியலன்ற ஹெல்ப்பு நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் கேட்போம்ல அந்த மாதிரி ஆனது மட்டும்தானே ஒழிய அப்படி நான் எதுவுமே அவரை கேட்காம பண்ணனால அவருக்கு பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணுறோம் நான் தப்பா அப்படி இருக்குது. இது வரைக்கும் போய் காட்ஸ் கிரேஸ் எல்லாம் ஒழுங்காக தான் போகுது. நீங்கள் தயவு செஞ்சு பயந்து என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கருணா சார் வந்து என் பையன் அந்த கதை ஒன்று வச்சிருக்காரு அப்படின்றத ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி சொன்னாரா? இப்படி ஒன்று இருக்குது சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லைனா அவனை விட்டுருங்க சார். அப்படிதான் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் நீ பண்ணன ஒரு பையன் ஒரு கதை வச்சிருக்க, ஒன்று கேட்டு பாருங்களேன். ஒரு பையன் தான், என் பையன் தான் சார். ஒரு பையன் இருக்கான் சார். பையன் இருக்க யார் சார்? என்னோட மகன். ஸோ உண்மையிலே வந்து பையனு முதல் சொல்லலை எடுத்தோன்னே. ஏய் இல்லை என்னோட தம்பி தான் சொன்னேன். இல்லை தன்னு. ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு ஆக்சுவலாக? சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று இருந்திருக்கும், அட் த எண்ட் ஆஃப் அந்த ஷூட் எல்லாம் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். இன்னைக்கு முடியும்னு சொல்லும்போது ஒரு நல்ல பெயின் வந்துருச்சு. ஐயோ இனி யாரா சார் கண்ணாடி கழட்டிட்டு சொல்லுங்க, உண்மையிலே கேட்கலாம். உண்மையில நல்ல பெயின் வந்துருச்சு. இல்லை இனி யாராவது ஒரு ஹாஃப் இனி என்னைக்கு கேட்கும் ஒரு ஹாஃப் அன் அவர். சார் பாசிட்டிவ் போகலாம் சார். உங்கள் வீட்டில் நீங்கள் நடிக்க போகிறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில் மீடியா இண்டஸ்ட்ரின்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்க சார்? 6 மணிக்குள்ளே வீட்டில் 6 மணிக்கு நீ எங்கே போனாலும் எனக்கு பரவாயில்ல, 6 மணிக்கு அதுதான் வீட்டில். நான் சொன்னதில்ல, அப்பா மிலிட்ரி, பிரதர் மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்ல. அவர் மிலிட்ரியில் சேவை செய்வதற்கு மிலிட்ரி போகணும் அவசியம் இல்லை. நான் மிமிக்ரியிலூட சேவை பண்ணியாச்சு, இப்போ ஆக்டிங்கிலூட சேவை பண்ணியாச்சு. அது எப்படி சார் அது தாண்டிங்க, அந்த பேரியரை எப்படி பிரேக் பண்ணீங்க சார்? அது ஒரு கட்டத்தில் அது பிரேக் ஆகும். நம்ம இது எப்போ பிரேக் பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காது. அது ரைட்டான டைமில் எல்லாம் வந்து சேரும். இல்லை 10th படிக்கும்போது தான் என்ன மிலிட்ரி தான் அங்கே அமைச்சு விடணுன்னு தான் ஃபாதரோட ஆசை. அப்போ 10th படிக்கும்போது கை உடஞ்சிட்டேன். எப்படி சல்யூட் பண்ணும்? அதனால தான் மிலிட்ரி போக முடியல. பட் சேவை இப்போ நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லுவாங்க, டிரெக்டர் தான். ஏன்னா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும், இருக்கிற எல்லா கிராஃப்டையும் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சு ஹேண்டில் பண்ண வேண்டியது. நீங்கள் ஆக்டராக இருந்திருப்பீங்க, உங்களுக்கான சீன் வரும்போது நடிச்சுட்டு ஓகே ஒரு அப்சர்வேஷனாக என்ன நடக்குதுன்றதை பார்த்துப்பீங்க. ஆனால் இங்கே அதை தாண்டி பயங்கரமான உங்களுக்கு வேலைகள்லாம் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் இருக்கும், மென்டலி இருக்கும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? முக்கியமான காரணம் என் டீம் தான். என்னுடைய ப்ரொடியூசர், என் டெக்னீஷியன்ஸ், என் ஆர்டிஸ்ட், இவங்களாம் தான் எனக்கு. அதான் நான் சொன்னல, எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை இதை ஒரு பேர்டனாக பார்க்காம நான் என் ஷூட்டிங் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். என் ஸ்கூலுக்கு நான் உண்மையில போன மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வேற ஒரு 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 நான் இப்போ நம்மலாம் நிறைய படங்களில் நடிச்சிருக்கோம், சில படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சிருக்கேன். பட் இது எல்லாத்துலேயுமே இல்லாத ஒரு செட்டு எனக்கே இருந்துச்சு. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டாக எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஜாலியாக. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ணாக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஜாலியாக இருக்குங்க இங்கே வந்தாலே அப்படின்ற மாதிரி. என் கேமராமேன் விக்கி அண்ணன், அதுக்கப்புறம் என் ஆர்ட் டைரக்டர் ராமு சார், காவியாக்கா, அப்புறம் எடிட்டர் நேஷ், ஜீவன், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றது தான் எனக்கு தெரியுமே தவிர என் முன்னாடி அது என்றைக்குமே வந்ததே இல்லை. மெயினாக என் கேமராமேன் வந்து என்னுடைய பெரிய பேக் போன். அவர் வந்து நான் நடிக்க போகும்போது அவர் தான் மொத்தத்தையும் பார்த்துக்கிறது. அண்ட் என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர், ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டேரக்டர் கேமராமேன் டீம்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகிட்டாங்க. யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் கேமராமேன் டீம்னே தெரியாது. எல்லாரும் இவர் தான் பண்ண போகிறது. இப்போ ஒவ்வொரு கேரக்டராக ஸ்விட்ச், அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தது. என்னடா இது வேறு அந்நியம் மாதிரி இவர் ஸ்விட்ச், அவரை மேடத்தோட கேரக்டரில் போகும், நெக்ஸ்ட்டு என்ன வரும், இவரும் ஆக்ட் பண்ணும். பிறவின் நடிகண்டா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது கரெக்டு தான். இப்படி ஷிஃப்ட் பண்ண முடியலை, எனக்கு ஒன்றும் பத்தாது, யாருக்குமே பத்தாது சார். அந்த பிளட் அப்படி சார், கருணா சார்ட்டு வந்து அவர் ட்ராவல் பண்ண ஆட்கள் அப்படி. கரெக்ட். ஏன்னா நீங்கள் கருணா சார் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அங்கே பர்ஃபார்மன்ஸ் அதுக்கும் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது அந்த கனெக்டிவிட்டி? கருணா சார் நானும் ஒரு நடிச்சிருக்கேன், பட் சீனில் இல்லை. எனக்கு அப்போ தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியும், பட் அதிகமாக பேசலை. நல்லா அவரை படம் நான் நிறைய பார்த்தேன். இவரும் அப்பாவும் போட்டி அவரை ஒரு கிளிப்பிங் இப்போ ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு போட்டி இந்த படத்துலையும் இருக்குது, அப்பாவும் மகனுக்கும். ஸ்கூல் லைஃப் சார்ந்து நிறைய படங்கள் தமிழ் சினிமா இப்போ போன மாதம் கூட ஒரு படம் வந்துச்சு, வித் லவ் வந்துச்சு. ஒரு படத்தை வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணணும்
அது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதில் என்ன யூனிக்னஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? உங்களுக்கு ஸ்பார்க்காக இருந்திருக்கும்ல. இல்லை, ஸ்பார்க்கே என்னென்னா, இப்போ ஸ்கூல் லைஃப்ன்றது எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் மெயினாக இந்த படம் பண்ணதுக்கு காரணம், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஹீரோவாக எனக்கு படங்கள் பண்ணணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் படம் பண்ணணும். ஆனால் இந்த 1997லேருந்து 2002 வரைக்கும் எங்களுடைய லைஃப் வந்து நாங்கள்லாம் இருந்த கேங்கோடைய லைஃப் வந்து யாரும் ஸ்கூல் படமாக இதுக்கு பண்ணதே இல்லை. அதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஆக்சுவலி 96லேருந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப பழைய, இப்போ எங்கள் அப்பா அம்மா வயசு ஆட்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி படமாக இருக்கும். ஸோ எங்கள் ஸ்கூல் லைஃப்பை யாருமே எடுத்ததில்லை. ஸோ நம்ம ஏன் ஒரு ஸ்கூல் படம் பண்ணலாம், ஆனால் நம்ம ஸ்கூல் லைஃப்பை ஏன் எடுக்கக்கூடாது? இந்த 2K. ஆமாம், இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு மெயின் ஸ்கூல். இது வந்து ஜென்சியோடைய படம் கிடையாது. நீங்கள் 2001 2000 பிறந்தவங்கள நீங்கள் ஜென்சியாக எடுத்துக்கவே முடியாது. நாங்கள் இன்னும் 90s தான், கொஞ்சம் ஓல்டு வைப்பில் தான் இருப்போம். 2004-5க்கு மேலே பிறந்தவனுங்க தான் ஜென்சிஸ். அவனுங்களுடைய ட்ரெண்டு தான் வேறு. அண்ட் அது காமிச்சா புதுசாக இருக்கும் எல்லாருக்குமே. அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸுலேருந்து. இப்போ நம்ம எல்லா படங்களும் பார்த்துருப்போம். நம்ம படத்தில் வந்து 3 யூனிஃபார்ம் இருக்கும். மண்டேக்கு, நார்மல் டேஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் டே, அந்த ஃப்ரைடேஸ் ஆனால் வந்து கலர் யூனிஃபார்ம் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கல்ச்சர்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய இருந்துச்சு. அது நிறைய இதில் காட்டவே இல்லை. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் காட்டலாம், இந்த எங்களுடைய ஸ்கூல் லைஃப்பை காட்டணுன்றதான் மெயின் ஐடியாவாக. யூனிக்காக என்ன இருக்குன்னு தோணும் போது இதுதான் எங்களுக்கு மெயினாக தோணுச்சு. கென் அண்ட் கேங்கு மலையாளமில் வந்து பொதுவாக அந்த மாதிரி போடுவாங்க. வினித் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. அல்ஃபோன்ஸ் புத்திரன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸுன்ற அந்த டேக் வந்து அவங்க எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து நீங்கள் கென் அண்ட் கேங்குன்னு போட்டிருக்கீங்க. அது வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுனால தான் எனக்கு இன்றைக்கி இந்த படமே நடந்தது. அவனுங்க அன்றைக்கி என்னை பூஸ்ட் பண்ணது அவனுங்க மட்டும்தான். இது என்னன்னாலும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு அவனுங்க சொல்லனா நான் இது பண்ணியிருப்பேனானே தெரியாது. நான் எடுத்த அந்த ஷூட்டில் கூட அவனுங்க நடிக்கலைன்னா எனக்கு டைரக்ஷனுன்றது வந்திருக்குமானே தெரியாது. ஏன்னா நான் நானே எடிட் பண்ணும் போது தான் பார்ப்பேன், சே இது என்ன மாறி மாறி இதுவே போயின்னு இருக்குது, வேறு ஏதோ ஷார்ட் எடுக்கணுமோ இப்படின்லாம் தோணும். அதை அவனுங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவனுங்கிட்டேருந்து இன்புட்ஸ் வரும். ஸோ இந்த கதையாக எழுதுனதுமே, இது படமாக நடந்ததுமே என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நடந்திருக்காது. ஸோ என்ன ஆனாலும் இந்த இப்போ ரிட்டன் டைரக்டர்னு இருக்கிறதுல என்ன ஆனாலும் அவனுங்க, ஏன்னா அவனுங்களோட இன்புட்ஸும் இல்லை நிறைய இருக்குது. ஸோ அது வெளில அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவனுங்களுக்கான கிரெடிட்ஸை கொடுக்கணுன்ற மெயின் மோட்டிவில் தான் கென் அண்ட் கேங்குன்றது நாங்கள் வச்சது. ஆனால் நாங்கள் அதை ஒரு ஜாலியாக வச்சோம். பட் அது வந்து அது நிறைய பேருக்கு பிடிச்சி என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை. அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இனிமேல் கென் அண்ட் கேங்குன்னு இருக்கணும்டா இப்படி வச்சுக்கிட்டோம், சும்மா பேசும்போது பேசுகிற மாதிரி. பட் அதை நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது ஓகே இது அப்போ இது நிறைய பேர் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும்ல. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமைஞ்சது நான் ரொம்ப ஹாப்பி. யூத்தோட கிளிம்ஸ் வரும்போது சார், தேவதர்ஷினி மேம் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, நல்லா இருக்கு ஒன் மோர் போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கென் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரா? சூப்பர் சார், செம்மையாக இருக்காங்க, இன்னொரு ஒன் மோர் போயிடலாம் சார் அந்த மாதிரி? இல்லை கேரளாவில் ஒரு டைரக்டர் இருக்கு, வா எக்ஸலன்ட் சூப்பர் ஒன் மோர். அது அப்படி இவர் அப்படி இல்லை. யார் அந்த டைரக்டர் சொல்லலாமா? ஐயோ, உங்களுடைய குருஸ் நிறைய பேர் இருக்காங்க. வெற்றி சார் இருக்காங்க, தனுஷ் சார் கூட நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க டேரக்டராக. ஸோ இந்த மாதிரி நிறைய குருஸ் இருக்காங்க. நான் தான் சார் டைரக்ட் பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு படம் டெபியூட்டண்ட்டா அப்படின்னப்போ அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? இல்லை, 2 பேருக்குமே முதல்ல நீ கான்ஃபிடண்ட்டாக இருக்கியான்றது தான் இருந்துச்சு. யாருமே பண்ண வேணான்னு என்ன சொல்லவே இல்லை. நீ முதல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்கியா, நீ ரெடின்னு நினைக்கிறியான்னு கேட்டாங்க. இந்த படம் என்னால் எடுக்க முடியும் சார், மற்ற வேறு ஏதாவது கதை எனக்கு தெரியல, பட் இது நான் இருந்த லைஃபு, ஸோ இது என்னால் எடுக்க முடியும் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே கான்ஃபிடண்ட்டாக இருக்கனா பண்ணிவிடு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுன்ற மாதிரி தான் சொன்னாங்க 2 பேரும். ஆனால் என்னை டைரக்ட் பண்ணணும்னு சொன்னது ஆர்ஜே பாலாஜி அண்ணன் தான். நான் கதை தான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் கதை கேட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு இதை யாருமே டைரக்ட் பண்ணக்கூடாது, இதை நீ தான் டைரக்ட் பண்ணணும்னு. எனக்கு இந்த கதையை நான் மற்றவங்ககிட்ட கொடுக்காம நம்மளே டைரக்ட் பண்ணிடுவோன்னு என்னை டிசிஷன் எடுக்க வச்சதே ஆர்ஜே பாலாஜி அண்ணன் தான். அவர் அன்றைக்கி அதை சொல்லலைன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் இது நடந்திருக்குமான்னு தெரியாது, நான் டேரக்டர் தேடிட்டே இருந்திருப்பேன். அவர் கொடுத்த பூஸ்ட் தான் ஓகே இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக. அவரும் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது. இன்றைக்கி சூர்யா சார் படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய அந்த வேர்டு வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு, நம்ம இதை டைரக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. சார் உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் தமிழ் படங்கள் பண்ணலாமா அப்படின்ற யோசனைகள் வந்துதா? எதனால் முன்னாடியே பண்ணலை, இல்லை அப்ரோச் பண்ணாங்களா? நீங்கள் அப்ரோச் பண்ணியாச்சு, பட் எனக்கு இந்த லாங்குவேஜ் கரெக்டாக தெரியல. சரிதான் சார், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ எனக்கு அது எப்படி பண்ணணும்னு ஒரு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அருண் சார், வீரதீர சுரா, அருண் சார் வந்து எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாச்சு.
வாங்க பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர் வந்து ஃபுல் கதையெல்லாம் ஸ்டோரி எல்லாம் நரேட் பண்ணி எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கேட்டுகிட்டே இருந்து ஓகே நான் ஓகேவா ஓகே சார் ஓகே தென் வில் டூ அப்படியே போயாச்சு. அப்போ அது ஒரு எப்போவுமே ஒரு இது ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும். அது பிரேக் பண்ணியா ஓகே. ஏன்னா இங்கே நிறைய டேரக்டர்ஸ் உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்கள் நேஷனல் அவார்டு வின்னரும் கூட. அப்படின்றப்போ உங்களை மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வந்து தமிழ் சினிமா கூட்டு வரதுக்கு நிறைய டேரக்டர்ஸ் மும்முரமாக இருந்திருப்பாங்கள்ல. அவங்கள்ட்ட அவங்க ஒரு கதை சொல்லும்போது இல்லை எனக்கு வந்து லாங்குவேஜ் தான் பேரியர் அப்படின்றப்போ அது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது ஆக்சுவலாக? இல்லை சின்ன சின்ன வேஷனுக்கு தான் என்னை கூப்பிட்டாச்சு கொஞ்சம். அப்போ நான் வேணாம் நல்லது வரும் அப்போ வெயிட் பண்ணி கரெக்டான டைமில் வந்துருச்சு. வெல்கம் டு தமிழ் சினிமா சார். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீரதீர சூரா இப்போ வந்து யூத் பண்ணுறீங்க, அடுத்தது வந்து தனுஷாரோட வருது, ஜெயிலர் 2ல இருக்காரு. எஸ் வாங்கிட்டேன். எப்படி இருக்கு சார் தமிழ் சினிமா ட்ராவல்? இப்போ உங்களுக்கு அந்த ரொம்ப சின்ன சின்ன ரோல் தான் கூப்பிட்றாங்கன்ற ஒரு இது போய் இப்போ ரொம்ப முக்கியமான ரோல் தான் கூப்பிடுவாங்களே, அந்த ட்ராவல் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு, பெரிய சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் ஃபிலிம். அது நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது. இப்போ அது கரெக்டான ரூட்டில் போயிட்டே இருக்குது. தனுஷ் சார் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் கூட வந்து நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? சூப்பர் சார். நான் அவரை கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அது கரா படம் மூலமாக நிறைவேறிடுச்சு. அதில் தனுஷ் சார் வந்து என்ன ஸ்டார் பர்ஃபார்மர். அவர் வந்து ஸ்டார் பர்ஃபார்மர் தான். அது ஏன்னா அவர் இப்போ கமர்ஷியல் படம் பண்ணும்போதும் அவர் மரியன் அசுரன் அந்த மாதிரி படமும் பண்ணுவாங்க. அதுதானே அவர் ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர். இப்போ ஹாலிவுட்டில் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஜெயிலர் 2 சார். ஜெயிலர் 2 படம் சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு விட இது சூப்பராக வந்திருக்கு. பாக்கி எல்லாமே இல்லை ரஜினி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அசோசியேட் ஆகிறீங்களா, அதை பற்றி மட்டும் வேற எதுவும் கதையெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. ரஜினி சாரோட நடிக்கணும்னு இந்த ஒரு ஃபேன் மூமெண்ட் அதெல்லாம் இருந்தது. சரிக்கும் அவரை உண்மையாக சொல்லனா அவரை பார்க்கணுன்னு மட்டும்தான் நான் நினச்சேன். கூட ஆக்டிங் எனக்கு தெரியல நடக்குமோ இல்லைன்னு. பட் அவரை கூட நடிக்க ஒரு அவசரம் எனக்கு கிடைச்ச தேங்க்ஸ் காட். ரஜினி சார் வந்து ஒவ்வொரு ஷாட்டில் ஒரு சீன்லும் ஆக்டிங்கில் நம்மளை ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் தான் ரஜினி சார். நன்றி சார், இதுவே எனக்கு சார். தேங்க்யூ சார். நான் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் நிறைய ப்ரொடக்ஷனில் கதை சொன்னேன். நான் நிறைய பேர் கதை சொல்லும் போது நிறைய பேர் கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே என்ன ஹீரோ வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இல்லை. இந்த டிஆர் சார் ஒரு படத்தில் ஆன்னு இருப்பார்ல, அந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறீங்க இதுவா இப்படி அப்படி இருக்கு எனக்கு. ஒரே ஒரு வாய்ஸ். ஆராமோனே தினேஷ் GT Holidays, South India's #1 travel brand. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்.